A very warm welcome everyone. This is Dr. Nitin Samuel, MDS, laser gum specialist and dental implant specialist. இந்த வீடியோவில் நான் மெயினாக டென்டிஸ்ட்ரி பற்றி பேசவே வரல. Due to the extreme increase in heat because of summer, lot of people are suffering. மெயினாக இந்த ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால அது எப்படி தடுக்கிறது, அது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் மெயினாக எக்ஸ்பிளைனே பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த ஹீட் ரிலேட்டட் இல்னஸை ரெண்டு விதமாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நாட் லைஃப் த்ரெட்டனிங், இன்னொன்று வந்து லைஃப் த்ரெட்டனிங். ஸோ இந்த நாட் லைஃப் த்ரெட்டனிங்கில் ஹீட் எக்ஸாஷன், ஹீட் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் நடக்கும். அப்படின்னா என்ன, ஒருத்தர் கண்டினியூஸாக வாக் பண்ணிகிட்டு இருக்கார் ஹெவி சன்னில், இல்லை பைசைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார் லாங்காக வித்தவுட் கெட்டிங் ஹைட்ரேஷன், தண்ணியே குடிக்காமல் அவர் போயிட்டே இருந்தார்னா தே கேன் சஃபர் ஃப்ரம் ஹீட் எக்ஸாஷன், ஹீட் கிராம்ப்ஸ். அந்த மாதிரி நேரத்தில் ஆஸ் எ ரெஸ்கியூவர் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் பிரிங் த இண்டிவிஜுவல் டு அ நல்ல ஒரு மாய்ஸ்டான ஒரு நல்ல நிழலான ஒரு இடத்துல அவங்கள வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்து படுக்க சொல்லிடணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வாட்டர் கொடுக்கணும். வாட்டர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் அவங்களுக்கு கிராம்ப்ஸ் இருக்கோ அங்கே அவங்கள ஸ்ட்ரெச் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணணும். ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் இஃப் ரெக்வயர்ட் அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா டீஹைட்ரேஷன். பாடியில் தண்ணி குறைபாடாக இருக்கிறது, ஃப்ளூவிட்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனு. அது ஒரு 4 சைன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வெதர் அ பர்சன் இஸ் இன் டீஹைட்ரேஷன் ஆர் நாட் அப்படின்ட்டு. ஸோ அந்த 4 சைன் என்ன, ஃபஸ்ட்டு சைன் நம்ம ஸ்கின்னை பார்க்கணும். இந்த ஸ்கின்னில் நம்ம இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஸ்கின்னில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நல்லாவே தெரியும். அது பேர் டேங்க்டிங் ஆஃப் ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அது டீஹைட்ரேஷன். செகண்ட், ட்ரை மவுத் அவங்களுக்கு இருந்ததுன்னா அது ஒரு டீஹைட்ரேஷன். இது வந்து செகண்ட் சைன். தேர்ட் சைன் ஆப்வியஸ்லி தாகமாக இருக்கும், தர்ஸ்டினஸ் இஸ் த தேர்ட் சைன். ஃபோர்த் சைன் அவங்களுக்கு யூரினேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், லெஸ் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அண்ட் சம்டைம்ஸ் அவங்க நீங்கள் ஹார்ட் செக் பண்ணும் போது அவங்களுக்கு ரேப்பிடாக ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டண்ட் சைன். ஹெட்டேக் இருக்கும். So these are a few signs which we can understand a person is dehydrated. இந்த டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடல்ட் மேல் அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும். அண்ட் அடல்ட் ஃபீமேல் அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் மெஷர் பண்ணி அட்லீஸ்ட் குடிச்சிடணும் in order to prevent all these problems, especially in the extreme summerல. It is a request to each and every individual to do this because நிறைய பேர் they are getting into heat related problems. இதெல்லாம் பரவாயில்ல, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால நம்ம பாடி டெம்பரேச்சர் மோர் தென் 41 degrees Celsius இன்க்ரீஸ் ஆகிடும், 105 degrees Fahrenheit. நம்ம பாடி டெம்பரேச்சர் அவ்வளோ ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பிரெயினில் ஹைப்போதாலமஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஆர்கன் மாதிரின்னு சொல்லலாம். அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பாடியோட ஹார்மோனல் அண்ட் நியூரோலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணும். அந்த ஹைப்போதாலமஸ் அதோட ஆக்டிவிட்டி பண்ணுற அந்த ஒரு பொட்டென்ஷியலை இழந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கம்ப்ளீட்லி லைஃப் த்ரெட்டனிங். நம்ம அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலைஸ்ட் பண்ணணும். நம்ம கையில் இருக்கிறதுன்றது அவங்க டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு we can immerse the patient completely in cold water. ஒரு கோல்ட் வாட்டரில் அவங்க ஃபுல்லாக இம்மர்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா கையில் ஐஸ் இருந்ததுன்னா அவங்க நெக்கில், ஆம்பிட்டில், க்ராயின் ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ணி அவங்க டெம்பரேச்சரை கம்மி பண்ண ட்ரை பண்ணலாம். க்ளோதிங்கை நல்லா லூசன் பண்ணி விட்டுறணும். எப்போவுமே இந்த ஒரு ஹாட் சம்மரில் ப்ளீஸ் வேர் லைட் அண்ட் க்ளோத்திங்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷனில் ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு லேமேனாக இருக்கலாம், ஆனால் சிபிஆர் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றுறது எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சிபிஆர்ன்றது கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், செஸ்ட் வச்சு அமுத்துவாங்க, ப்ரீதிங் கொடுப்பாங்க. அதுக்குன்னு ப்ரோட்டோகால்ஸ், டெக்னிக்ஸ், ஸ்கில் எல்லாமே இருக்குது. அது எப்படி பண்ணுறது என்ன இதுன்றது நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.